ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற மிகவும் புகழ் வாய்ந்த குமரமலை முருகன் டெம்பிள். இந்த டெம்பிளை பற்றிய அனைத்து விவரங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு யோசித்தோம். அப்படி யோசிக்கும்போது புதுக்கோட்டை பக்கத்தில் குமரமலை இருக்குது, அங்கே போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்துட்டு வரலான்னு காலை 8 மணிக்கு புதுக்கோட்டையிலேருந்து புறப்பட்டோம். கோவில் போய் சேர்றதுக்கு மணி 9 ஆகிட்டது. கோவில் ஒரு சின்ன குன்றின் மேல் அமைஞ்சிருக்கிறது. ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த ஏரியாவே. கோவிலை சுற்றி பச்சை பசேலுன்னு இருக்குது. குன்றுக்கு பின்னால் ஒரு ஏரி இருக்குது, பார்ப்பதற்கு ரொம்ப பெரிய ஏரியா தெரியுது. இப்போ தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மழை காலத்தில் கடல் போல் காட்சி தருமாம். மலையடி வாரத்தில் இடது பக்கத்தில் ஒரு சுனை ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகரை தரிசனம் செய்துட்டு மலை ஏற தொடங்கினோம். மலை ஏற தொடங்கினோம்னு சொன்ன உடனே ரொம்ப பெரிய மலை, படியேறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் படியேற. சுமார் 100 படிக்குள்ளே தான் இருக்கும். படி நல்ல அகலமாக இருக்குது, மெதுவாக ஏறலாம். மலை ஏறி கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கொடிமரம் மற்றும் மயில் வாகனம் இருக்குது. கொடிமரத்தையும் மயில் வாகனத்தையும் தரிசனம் செய்துட்டு மூலவரை தரிசனம் செய்கிறதுக்கு உள்மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சோம். அங்கே முருகப்பெருமான் கருவறையில் பால தண்டாயுதபாணி என்கிற பேரோடு காட்சியளிக்கின்றார். அவரை வணங்கிவிட்டு கோவிலை சுற்றி வரும்போது அன்னதான மண்டபம், நவக்கிரகம், ஐயப்பன் கோவில் காணப்படுது. கொஞ்சம் தூரத்தில் மரம் ஒன்று இருக்குது. இங்கு வர்ற பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை ஒரு சீட்டில் எழுதி இந்த மரத்தில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. நிறைய பேர் குழந்தை வர வேண்டி தொட்டிலும் மணியும் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த கோவிலோட வரலாறை பற்றி பார்க்கலாம். குமரமலைக்கு பக்கத்தில் குன்றக்குடிப்பட்டிங்கிற கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்தை சேர்ந்த தீவிர முருகபக்தரான சேதுபேரர்கள் வாழ்ந்து வந்தார். அவர் தன்னோட சின்ன வயசுலேருந்து பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு வராத வழக்கமாக வச்சுருந்தார். ஒரு முறை கார்த்திகை தீபத்தப்போ பழனிக்கு காவடி எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவருக்கு வயது முதிரும் காரணமாக பழனிக்கு சென்று முருகனை வழிபட முடியவில்லையே என்ற மனவேதனையோட தூங்கச் சென்றார். அன்று இரவு அவர் கனவில் முருகன் தோன்றி, நாளைக்கு காலை உன் ஊருக்கு அருகில் உள்ள குன்றில் சங்கு செடிகள் வளர்ந்து கிடக்கும் இடத்திற்கு வந்து என்னை தரிசனம் செய். காலையில் நான் அங்கு இருப்பேன். நான் அங்கு வந்து குடிகொண்டதற்கு அடையாளமாக அந்த இடத்தில் ஒரு விபூதி பை, ருத்ராட்ச மாலை, பிரம்பு, எலுமிச்சம்பழம் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல மேற்கு நோக்கி ஒரு வேலை வைத்து நீயும் இப்பகுதி மக்களும் வழிபடுங்கள். இனி இந்த குன்று குமரமலை என்ற பெயரோடு அழைக்கப்படும். இப்பகுதி மக்கள் அனைவரும் அனைத்து நன்மைகளையும் பெறுவார்கள் என்று சொல்லி மறைந்தார். மறுநாள் காலை பொழுது விடிந்தவுடன் கனவில் முருகன் சொல்லியபடி அந்த மலைக்கு சென்று பார்த்தார். முருகப்பெருமான் கூறியபடியே சங்குச் செடிகளின் இடையில் விபூதி பை, பிரம்பு, ருத்ராட்ச மாலை, எலுமிச்சம்பழம் அனைத்தையும் கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டார். பழனி முருகன் வந்து அமர்ந்த இடத்தில் முருகப்பெருமான் அருளானைப்படி ஆளுயர வேலை பிரதிஷ்டை செய்து அவரும் அப்பகுதி மக்களும் வழிபட்டனர். சிறிது காலத்திற்கு பிறகு அந்த இடத்தில் கோவில் கட்டி பாலமுருகன் சிலையை பிரதிஷ்டை செய்தார். சுவாமிக்கு பால தண்டாயுதபாணி என்ற பெயரை சூட்டினார். இப்பகுதியில் உள்ள பக்தர்கள் முருகனுக்கு அபிஷேகம் செய்தும், பால்குடம் எடுத்தும், காது குத்தியும், காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர். தினமும் மலையடிவாரத்தில் இருக்கின்ற சங்கு தீர்த்தத்திலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அதனைத் தொடர்ந்து 4 கால பூஜையும் நடைபெறுகிறது. இந்த கோவில் தினசரி காலை 7 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். புதுக்கோட்டிலேருந்து பெருமாநாடு போகிற வழியில் பெருமாநாட்டுக்கு அடுத்து கொன்னையூர் சாலையில் இடது பக்கம் ஒரு அலங்கார வளைவு ஒன்று வரும். அது உள்ளே நுழைந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் போனால் கோவிலை அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோவை உடனே பார்க்க பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.